Hey friends, hi, hello, வணக்கம். Let's learn together மூலியமாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸோட லாஸ்ட் 100 days ப்ரிப்ரேஷனை நம்மலாம் சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி நம்ம டே 4 இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக. இன்னும் ஜஸ்ட் 96 டேஸாக நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கோம், நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த எந்தூசியாசமோட இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் குரூப் 1க்கு வந்துட்டு நல்லா செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஹால் டிக்கெட்டெல்லாம் ரொம்ப தள்ளி போடாமல் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஹால் டிக்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் அது பிகினர்ஸ்க்கு தான், லைக் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் பிகினர்ஸில் சிலருக்கு கொஞ்சம் பயம்லாம் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக அதை பாருங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து நியர்லி யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதுவும் கிடைக்கிறதுனால கம்மி அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. உங்களோட எஃபர்ட் போடுங்க. இல்லை நான் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிப்ரேஷன் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் யூபிஎஸ்சிக்காக நம்ம இவ்வளோ நாள் ஏதோ படிச்சிருக்கோம்ல, அதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணாலும் டெஃபினட்டாக உங்களால் முடியும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த சில விஷயங்களை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் 7 டேஸுக்கு அதையும் உங்களால் பண்ண முடியும். அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்து வரும்போது நம்ம இப்போ சிலபஸ் பெருசாக கொடுக்கறதே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது உண்மையாகவே எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ லெட் இட் பி 1 or 2, அதுக்காகவும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் யாரெல்லாம் உண்மையாகவே இதை நான் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். லைக் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, கரெக்டான ஷெட்யூல் இருக்குது, அண்ட் நீங்கள் அந்த ஷெட்யூலை அடியர் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் மோர் தேன் ஃபைன். உங்களுக்கான ஷெட்யூல் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது கரெக்டாகவும் இருக்கும். இல்லை நான் காமன் ஷெட்யூலாக நான் எடுத்துக்கிறேங்கிற பட்சத்தில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வந்துட்டு பெருசாக தேவையில்லை. அண்ட் இன்கேஸ் இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு படிக்கிற மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் அந்த டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதோ படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதோ படிச்சிருப்பீங்களா, அந்த டே இந்த நம்ம ஷெட்யூலில் என்னைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் இந்த நோட் பண்ணி வச்சுருக்கதை படிச்சுக்கோங்க. ஸோ லைக் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஷிஃப்ட் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இன்றைக்கான என்ன டாபிக் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம பாலிட்டியில் தான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டெவலப் ஆக போகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பாலிட்டியோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம்ல. லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் பார்க்க சொல்லியிருந்தால பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் பார்த்துங்க, அட்லீஸ்ட் வந்துட்டு இப்போ உள்ள பிரசிடென்ட்டை அண்ட் இவங்க எத்தனாவது கவுண்ட்டு, ஸோ இதை மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, அசால்ட்டாக வந்துட்டு கரண்ட் பிரசிடென்ட் இஸ் த 15th president ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அதுலேயே நமக்கு திடீர்னு டவுட் வந்துடும், ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம் டைமில் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் பார்க்குறோம். அண்ட் இப்போ அகெயின் பாலிட்டியில் கண்டினியூ பண்ண போகும். ஸோ வந்துட்டு இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இது பெரிய டாபிக் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறத பாருங்க. மற்ற எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஓகே, ஸோ இதை தெளிவாக பாருங்க. ஏன்னா நிறைய வாட்டி வந்து கொஸ்டினில் ட்விஸ்ட் இருக்கதா இருக்கலாம், அதாவது அப்படி நம்ம கிளைம் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் தான் ஜஸ்ட்டு அந்த வேர்டில் மட்டும் குட்டி சேஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒவ்வொரு பாடியை நீங்கள் இனிமேல் படிக்கும் போதும் அது வந்துட்டு ஸ்டாட்யூட்டரி பாடியா, இல்லைனா கான்ஸ்டியூஷனலாக, நான் கான்ஸ்டியூஷனலாக, இல்லைனா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலியமாக எடுக்கப்பட்ட பாடியா, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய இதுக்கு சேம் மீனிங்ஸ் இருக்கும்ல, அதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகுது வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டியூஷனல் பாடி. ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் உங்கள் லிஸ்ட்டோவில், அதை ஒழுங்காக படிங்க. அதே மாதிரி நான் கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு ஒரு லிஸ்ட்டோவில் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டு. பிரைம் மினிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பட் 1 or 2 நடுவில் இந்த கவர்மெண்ட் மாறிட்டே இருந்திருக்கும்ல, அந்த டைமில் ஒரு 4-5 பிரைம் மினிஸ்டர்ஸ் மாறிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்தியாவில் உள்ள கோர்ட் சிஸ்டம். கோர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு. ஸோ அதில் வந்துட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு, அது கீழே ஹைகோர்ட்டு கீழே என்னென்ன கோர்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ் இருக்கும். அதில் இந்த மெஜிஸ்ட்ரேட்டுன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு அந்த சிவில் டிஸ்பியூட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அந்தந்த இடத்துல ஜட்ஜஸ் என்னென்னு பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவில் ஹைகோர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக புது ஹைகோர்ட் வரப்போகுது, 25th ஹைகோர்ட்டு, அது எந்த இடத்துல வரப்போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ஹைகோர்ட் கிடையாதுன்னு பார்த்துக்கோங்க. யூனியன் டெரிட்டரியில் மொத்தமே ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் ஹைகோர்ட் இருக்கா, அது என்ன யூனியன் டெரிட்டரின்னு பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து இப்போ எந்த ஹைகோர்ட் அவங்க போவாங்க, இது லட்சத்தீப்புக்கு எந்த ஹைகோர்ட் போவாங்க, ஸோ ஹைகோர்ட் இல்லாத ஏரியாஸில் எந்த ஹைகோர்ட்டுக்கு போவாங்கங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பார்த்து வந்தாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சுக்குவீங்க. தவக இந்த சாப்டர் படிக்கும் போது இது நமக்கு வந்துட்டு சும்மா ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபேக்ட் பேஸ்டாக மறக்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம இந்த 10 நாளைக்கு பார்க்கும். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும், யூபிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால இப்படிலாம்
டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது salient features, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஸோ salient features மொத்தமே 15 தான் இருக்குது. அதை வந்து படிச்சிருங்க, அவ்வளோதான். இல்லைனா சில புக்கில் 20 கொடுத்துருப்பாங்க. ஸோ lengthiest written constitution, அது குவாசி ஃபெட்ரல், ஸோ இந்த மாதிரியான சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கலாம். அந்த டெர்மினாலஜி அது என்ன டெர்மினாலஜி அப்படிங்கிறத பாருங்க. ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த கிராஷ் கோர்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டின்னு இருக்கும்ல, அதில் மொத்தம் 3 வீடியோஸ் இருக்கும் salient featuresக்கு. அந்த 3த்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அதில் எல்லாமே கவர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை பார்த்தாலும் சரி, இல்லைனா நீங்களே நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு படித்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஜென்ரல் ஃபேக்ட்ஸு. ஜென்ரலாக ஃபேக்ட்ஸுங்கும் போது ஒன்றும் இல்லை, லைக் என்னென்ன வார்ஸ்லாம் வந்துச்சு, எந்த பர்சன் எங்கே வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன நேம் வச்சாங்க, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும்ல, டப்பா போட்டு அங்கங்கே கொடுத்து வச்சுருப்பாங்களா. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி சோர்ஸ் புக்கை யூஸ் பண்ணாலும் சரி, அங்கங்கே இந்த டப்பாகும்ல, அதை மட்டும் வாசிச்சுக்கோங்க. ஸோ அந்த இயர், எந்த மன்னன் இருந்தால், அந்த மன்னனோட அந்த ஆர்டர் என்ன, ஸோ இந்த மாதிரியான ரேண்டம் ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இயர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்போது பேட்டில் ஆஃப் பிளாஸே எந்த இயர், பேட்டில் ஆஃப் பக்சர் எந்த இயர், கர்நாடிக் வார்ஸ் மொத்தம் எத்தனை நடந்துச்சு, அது எந்தெந்த இயரில். ஒவ்வொரு கர்நாடிக் வார்க்லேயும் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் வந்திருப்பாங்க. சில இதில் வந்துட்டு ஹைதராபாத், நிசாம் ஆஃப் ஹைதராபாடும், அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஸோ இதோட மொத்தம் எத்தனை நடந்துச்சு, எங்கெங்கே நடந்துச்சு, எந்த மன்னன் இது பண்ணாங்க, ஃபைனல் ரிசல்ட் என்ன, அவ்வளோதான். அதை பார்த்துக்கோங்க. முடியும் போது ஒரு ட்ரீட்டி போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அது என்ன ட்ரீட்டி, அவ்வளோதான். இதை மட்டும் பாருங்க, அதுவே போதுமானது. அண்ட் ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் த இயர். ஸோ மந்த் வைஸாக இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அது கொஞ்சம் வாஸ்ட் டாபிக் தான், அதை இன்னைக்கு ஒரு நாள் உங்களால் பார்க்க முடியாது கண்டிப்பாக. பட் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அது மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஜென்ரல் டேஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செகண்ட் சண்டே ஆஃப் மே வந்து மதர்ஸ் டே, அதே மாதிரி தேர்ட் சண்டே ஆஃப் ஜூன் வந்து ஃபாதர்ஸ் டே. ஓகே, ஸோ Feb 14 வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, Jan 1 அப்படிங்கிறது நியூ இயர் டே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி இந்தியா வைஸில் சில இது இருக்கும். ஸோ இந்தியா வைஸ்லன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, மார்டியர்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, ஸோ இந்த மாதிரியான டேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சில இது வந்து 2 இடத்துக்குமே வந்துட்டே இருக்கும். வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, இந்தியா டீச்சர்ஸ் டே, வேர்ல்டு சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே, இப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், வேர்ல்டா நேஷனலா, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த வருஷம் மட்டும் நடந்துக்கும். அதாவது பீரியாடிக்கெலாம் நடக்காது. ஸ்பெசிஃபிக்காக அந்த வருஷம் இந்த வருஷம் இதனால நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கோங்க. சில டைம் இப்போலாம் வந்துட்டு டேஸ்லாம் கொண்டாடுறதே இல்லை, வீக்கு தான். ஆன்டி கரப்ஷன் வீக்கு, இல்லைனா ரோடு சேஃப்டி வீக்கு, ஒர்க் பிளேஸ் சேஃப்டி வீக்கு, அவேர்னஸ் வீக்கு, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. அப்போ அது என்னென்ன வீக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு டே பார்த்தாலும் அது என்ன டே, நேஷனலா இன்டர்நேஷனலா, எதுக்கான டே, எதுக்காக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் September 5 டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேங்கிறது இந்தியாவில் உள்ள டீச்சர்ஸ் டே. ஏன் வந்துச்சு, சார் ராதாகிருஷ்ணன் இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்திருக்கும். ஸோ அதனால என்ன காரணத்தினால அது வந்துச்சு அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அது யாரை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டார்கெட் இந்த சென்ஸ் வந்துட்டு இப்போ வேர்ல்டு ஆட்டிசம் டேன்னு ஒரு நாள் இருக்கும். ஸோ அந்த ஆட்டிசம் டேல ஆட்டிசம் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே இன்னைக்கு, வேர்ல்டு டாக்டர்ஸ் டே இன்னைக்கு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு ஏதாவது இருக்கா, யூத் டே இருக்கா, இந்தியாவில் ஆப்வியஸ்லி யூத் டே இருக்குல்ல. ஸோ அந்த டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்கலி இந்த மாதிரிலாம் இல்லாமல் சில ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக டேஸ் வச்சுருப்பாங்க. பர்வேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு, அதாவது வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்காக வேண்டி ஒரு நாள் இருக்கும். ஸோ அது என்ன நாள், அதுவும் இந்த வருஷம் அந்த பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது என்னலாம். அண்ட் சில டேஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் டைமில் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அந்த ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் டேஸ் பார்க்க வேண்டிய ஒரு மெத்தடாலஜி. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் சஜஷன் பேசிஸ் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 4-5 months ஈவன் 6 months கூட பார்த்து முடிச்சுருங்க. 1 or 2 days நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ படித்தாலும் விட தான் போவீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். And for the final note, take time to do what makes you happy, your soul happy மெயினாக. ஸோ அதனால் ஜஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அனுபவிங்க. ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. இல்லை நான் வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாம் சேர்ந்ததான் லைஃப். டூயிங் யூபிஎஸ்சி அலோன் இஸ் நாட் எ லைஃப். அண்ட் அது மட்டுமே உங்களுக்கு தேவையான அந்த எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அதுக்காகவும் இப்போ நீங்கள் சீட்ஸ் போடுறீங்க. ஸோ அந்த மைண்டில் வந்த டென்ஷன் ப்ரெஷர், அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து பண்ணியே தீர்வேன், அந்த மாதிரிலாம் ஒரு தாட்லாம் இருக்கும். கண்டிப்பாக எனக்குலாம் இருந்திருக்கு. பட் அவ்வளோ வேணாம். இதை
வந்து சின்சியராக பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அதை தாண்டி நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்துக்கு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ, வாக் போகுதோ, whatever it is, உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு மியூசிக் கேட்குறதோ இல்லைனா படம் பார்க்குறதோ, whatever it is, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சி பண்ணுங்கள். சிலருக்குலாம் அப்பா அம்மாட்ட பேசுகிறதே சந்தோஷம் தான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட உள்ளவங்கள்ட்ட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அ வீக். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன் அ வீக்காச்சும் அதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. சொல்லப்போனால் மற்ற டைமை விட இப்படிலாம் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இன்னும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவோம். ஸோ ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இதில் யாருக்கெல்லாம் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஷெட்யூல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சேர்ந்து படிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.